திரு அருணன், குறிப்பா இன்னைக்கு ஏன் உங்கள்கிட்ட தொடங்கி இருக்கணும், ஆனாலும் கடைசியா நிறைவு கருத்தா கூட நீங்க வரலாம். கோவையில் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டிங் எம்பி, ஆனா அதை விட்டுட்டு திமுக அங்க களத்தில் இறங்குது. அப்ப நேரடியான ஒரு போட்டி அங்க சவாலா இருக்கு. அதிமுக எல்லாருமே களம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, போட்டிகள் நிறைவா இருக்குங்கிறதுனால அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது திண்டுக்கல்லும் சரி கோவையும் சரி திமுக அணி வெற்றி பெற்ற தொகுதிகள் தான். ஆகவே நாங்க மாற்றிக்கொண்டோம். கோவை திமுகவுக்கு திமுக வெற்றி பெற்ற திண்டுக்கல் எங்களுக்கு. அதுவும் திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா போன தடவை மிக பிரம்மாண்டமான மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி நடந்தது திண்டுக்கல். ஆமா, யோசிச்சு நீங்க இதை கேக்குறீங்க, என்னங்க கோயம்புத்தூர் கொடுத்துட்டீங்கன்னு. திமுக எப்படி கொடுத்திருக்கு பாருங்க, அவ்வளவு வெற்றி பெற்ற அந்த திண்டுக்கல்லை தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கோவையை நீங்க அங்கிருந்து நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்க திமுக நேரடியாக களத்தில் இறங்கி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, திமுக அங்கே நிற்க வேண்டியது இன்றைக்கு ஒரு காலத்தின் தேவை. பாஜக எத்தகைய தந்திரங்களை பின்பற்றும் என்பதை ஏற்கனவே அவங்க ஊகிச்சு வச்சிருந்தாங்க. அந்த தந்திரத்துல ஒன்று பாஜகவுடைய தலைவரை அங்கே நிறுத்துவது, ஆகவே எதிர்கொள்வது. அதற்கு திமுக வேட்பாளர் பொருத்தமாக இருப்பார் என்று திமுக மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கட்சியும் சேர்ந்துதான் அந்த முடிவை எடுத்தது. இது ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு பேசுவது அர்த்தமற்றது, தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து. அடிப்படையான விஷயம் என்னன்னா, இங்க பாஜக நண்பர் பேசினது, அவர் போற போக்கில சாதனைகள். அப்புறம் ஒரு 4-5 தொகுதியை சொல்லி திமுகவுக்கு எங்களுக்கு நாங்க நேரடி போட்டி அப்படின்னு அவரா அறிவிச்சுக்கிட்டாரு. நேரடி போட்டின்னு எதை வச்சு சொல்றாரு? இந்த தொகுதி எல்லாம் ஏற்கனவே பாஜக தனியா நின்று கணிசமான வாக்குகளை வாக்குச்சு, அவருடைய ஆசையை சொல்றாரு. இதை கேட்கிற நேயர்கள் அதுதான் புரிந்து கொண்டு, எந்த தரவும் எந்த ஆதாரமும் அந்த 5 தொகுதிகளில் திமுகவுக்கு அடுத்து நேரடி போட்டி பாஜக தான் என சொல்வதற்கு இதுகாரும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. 3வது பாயிண்ட், மேற்கு மண்டலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், இதுல எல்லாம் நிலைமை மாறிடுச்சியா? அந்த பகுதியை சார்ந்த இன்னும் ரொம்ப வேதனையா இருந்துச்சு எனக்கு. இவங்க பிரதமர் மோடி பிரிவினை பிளவுவாதம்னு பேசியிருக்காருல, நேத்தோ இன்னைக்கு காலையிலயோ பயங்கரமா டிவைட் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் வரிசையா அடுக்கிறாரு, சாதி மதத்தை சொல்லி மொழியை சொல்லி பிளக்குது திமுக அப்படின்னு. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் நாள எதிர்பார்க்கல, தன்னுடைய மாநில தலைவரை பத்தி என்ன சொல்றார்? அவருக்கு ஒரு நல்ல சாதி பின்புலம் இருக்கியா அப்படின்னு பேசி இதுவரைக்கும் இந்த பிரதமராக பேசி கேட்டீங்களா ஐயா? சாதியை சொல்லி பிளவுவாதத்தை இந்த நாட்டு பிரதம மந்திரி தமிழ் மண்ணிலே செய்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் எவ்வளவு என்ன வார்த்தை சொல்றது பிரதமரா இருக்காரு, எவ்வளவு இந்த நாட்டுக்கே தலைக்குனிவு. ஆகவே அதெல்லாம் அவங்க பேசக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், கொங்கு மண்டலம் அல்லது மேற்கு மண்டலம் என்று சொல்லப்படுவதில் என்ன பெரிய மாறுதல் பாஜக ஆதரவா வந்துருவதற்கான என்ன தரவு? ஏற்கனவே இருந்த திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு இந்த பகுதிகளில் இருந்த குறு சிறு நடுத்தர தொழில்கள், குறிப்பாக பனியன் தொழில், குறிப்பாக ஜவுளி தொழில் பெரும் அவதிக்கு அல்லலுக்கு ஆளாகி இருக்கிறது. பல காரணங்கள், பஜ்ஜி இறக்குமதி வரினாலும் சரி, அல்லது பங்களாதேஷ்ல இருந்து பனியனை கொண்டாந்து கூடுதலாக இறக்குமதி பண்ணாலும் சரி, அதெல்லாம் விட கொடுமையிலும் கொடுமை ஜிஎஸ்டி வரி. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அவங்க கொந்தளிச்சு போய், இல்லாட்டி ஜவுளி இவர் ஒரு தடவை பிரதமர் போனார்ல கோயம்புத்தூருக்கு, அடுத்த நாள் நினைக்கிறேன் ஜவுளி தொழில சார்ந்தவங்க எல்லாம் கடை அடிச்சாங்களா இன்னைக்கெல்லாம் கத்தி சொல்வேன். எனக்கு இதைத்தான் ஆதாரமா சொல்லுவேன், மக்கள் உங்களை எப்படி இருக்கிறாங்க என்பது. பெரிய மாற்றம் எதுவும் நடந்துடல இன்னும். அது திராவிட கட்சிகள் அல்லது திமுகவுக்கான கூட்டணிக்கான இடமா தான் இருக்குன்னு சொல்றீங்க. நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் வரேன் திரு தமிழ்மணி. இங்கே ஒரு களத்தில் அதிமுகவை கணக்கில் எடுக்காமலே பிஜேபி போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வியூகம் அப்படின்னு அவங்க செட் பண்றாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மேற்கு மண்டலத்தை பற்றி உடைய கருத்து தெளிவாக சொல்கிறேன் சார்.
இந்தியாவினுடைய மற்ற பகுதிகள் எனக்கு பதில் தெரியாது. தமிழ்நாட்டில் ஊழல் இஷ்யூவே கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஊழலை வச்சு ஓட்டு போடுவேன் போட மாட்டேன்னு தீர்மானிக்க போகிறது அல்ல. மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை இப்போ கடந்த ஒரு 4-5 நாளாக அதிமுக பொதுச் செயலாளருக்கு நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. கூட்டம் நல்ல, அது ஓட்டா மாறுமான்னு நான் இன்னும் சொல்ல வரலை. அவருடைய பரப்புரைகள்ல ஒரு பெரிய ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. அவரும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறார், கேட்குறாரு. நான் 4.5 வருஷம் ஆட்சி பண்ணல, எங்கள் மேலே இத்தனை கேஸ் எங்கள் அமைச்சர்கள் மேலே திமுக போட்டுச்சே. திமுக அமைச்சர்கள் யார் மேலேயாவது நான் கேஸ் போட்டிருக்கலாம், ஒருத்தர் மேலே போட்டேனா? எனக்கு பழிவாங்கிற குணம் இல்லை அல்லவான்னு கேட்குறாரு. அது மக்கள் ஒரு சாதாரண மனிதனை போய் சேரும். 2, அங்கே மின்சாரம் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது, நீங்கள் சொன்ன ஜிஎஸ்டி 2 தான் அந்த பகுதியில் எல்லாம் உழைக்கும் மக்கள் இருக்கிற பகுதி சார். அங்கே கம்யூனிஸ்ட் ஜெயிக்குதுன்னு சொன்னால் கூட காரணம் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. திருப்பூராக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, ஈரோடும் சேர்த்து பவானியெல்லாம் உங்களுக்கு ஜம்மு காலம் இது மாதிரி அவர்கள் நேரடியாக 2 விஷயம் நீங்கள் சொன்ன ஜிஎஸ்டி, மின்சாரம் ஜிஎஸ்டிங்கிறது கொண்டு வரப்பட்டது காங்கிரஸால், இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது பாஜகவால். பட் இப்போ இமீடியட் மின்சாரம் கொஞ்சம் அளவுக்கு மேலே உயர்த்தப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சியில். இதுதான் அவனை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதாக நான் கருதுகிறேன். சரி, என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் மெஜாரிட்டியாக ஜெயிக்கும். நிச்சயமாக போன தடவை வந்த மாதிரி 38 அல்ல, 38க்கு டெஃபினட்டாக குறையும். ஒன்று என்னுடைய அசஸ்மெண்ட் அவ்வளோதான். இது மேற்கு மண்டலத்திலையும் எதிரொலிக்கும். சரி, நீங்கள் தலைப்புங்கிறதா நான் சொல்கிறேன். அங்கே முதல் ஓட்டு டிஎம்கே ஃப்ரண்ட். ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் இருக்கலாம் மேற்கு மண்டலத்தில். ஆனால் அவங்க ஒரு மெஜாரிட்டி, அவங்களோட நம்பர் இருக்கு சார். கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. 2-2 4 தான், 2-1 3 தான். அதை நீங்க மாத்தி பேசினா அது தவறு, அது பிரயோஜனம் இருக்கு. ஆனால் எடப்பாடியை கைவிட்டுடக்கூடாதுங்கிற எண்ணம் சட்டமன்றத்தை விட இப்போது அதிகமாக வந்திருக்கு அந்த மக்களுக்கு. எதனால் அப்படி சொல்றீங்க சார்? அவர் தான் அனுப்பிச்சாச்சு, முதலமைச்சர் பதவி ஓட்டு போட்டாங்க, அவர் ஆக முடியல, அரசியலில் தோத்து போயிட்டாரு. இப்பையும் அவர் கூட நிற்கிறதாக நாம காமிக்கலேன்னு அந்த பகுதி மக்கள், நான் எகைன் கன்ஃபர்மிங் டு த 9, அவர் கிட்டத்தட்ட அரசியல் ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி, டம்மிங்கிற மாதிரி ஆயிட அனுமதிக்க கூடாது. இது என்னுடைய பெர்செப்ஷன், நீங்க புரிஞ்சுக்கணும். தப்பா போகலாம். அந்த பகுதி யாரு அந்த உணர்வுகளும் அதிகமா இருக்குங்கிறீங்க. இப்ப எந்த காரணத்துக்காக சட்டமன்றத்தில் அவருக்கு கட்சிக்கு வாக்கு அதிகமாக போட்டு ஜெயிச்சார்களோ அந்த காரணம், அந்த தொடர்பு, அந்த பாண்ட் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. அவர் லீடரா, அவரும் ஷார்ப்பனா இப்ப கொஞ்சம் நல்லாவே தெளிவாக பேசுறார். எனவே அவர் தான் 2வது பிளேஸ் வருவார். மற்ற இடத்துல ஸ்டேட்ல இந்த மேற்கு மண்டலத்தை தவிர பிஜேபிக்கும் அவங்களுக்கும் ஒரு 10% வித்தியாசம் வந்தால், இங்கே மேற்கு மண்டலத்தில் குறைஞ்சது ஒரு 2-3% இன்னும் கூட வித்தியாசம் வரும். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு ஆமா, கீழே இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி கீழே இருந்து முடிச்சுட்ட மேலே இருந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இங்கே இருக்கிற வித்தியாசத்தை விட அங்க வித்தியாசம் குறையும். நான் சொல்ற காரணங்கள் தான் இது. இன்னும் ஒரு முக்கியமான ஃபேக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெயிக்க வாய்ப்பில்லை திரு சீமான். ஆனால் பரப்புரை சவுண்டா பண்றாரு. ஆமா இல்ல சார், அவருடைய இதே தமிழ்நாடுங்கிறது தான். அவர் மற்ற விஷயங்களை பெருசா சொல்லல. அவர் தமிழ்நாடுங்கிறது, தமிழை பற்றி பேசுவது, சில கருத்துக்கள், நேரத்தை வேணாக்கெல்லாம் கட் பண்ண விரும்பல, எல்லாம் அது எல்லாமே
திமுகவினுடைய ஓட்டுகளை பாதிக்கும்னு நான் கருதுறேன். இப்ப மாநில உரிமைங்கிறது அதிமுகவும் முன்வைக்குது. இந்த தேர்தலில் அவங்க ரொம்ப மையப்படுத்துறது மாநில உரிமை தான். திரு சீமான் அவர்கள் முன்வைக்கிறது, திமுக முன்வைக்கிறது, இவங்க எல்லாமே மாநில உரிமை லார்ஜ்லி பேசுறாங்க, பாமக உட்பட. சார் உண்மை. பட் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த 35 மாத காலத்தில் திமுக என்னென்ன செய்ததுங்கிறத அதிகமாக ஹைலைட் பண்ணி அந்த ஓட்டு தனக்கு கிடைக்கணும், தன்னுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து மூன்றா பிரிகிற மாதிரி ஆயிடுது. நீங்க அதிமுகவுக்கு அது அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்புனா ஒரு இது வந்து ஒரு அகில இந்திய கட்சி, எல்லாத்தையும் ஏத்துக்கிற கட்சி அதிமுக. இவரு தமிழ் மாநில கட்சின்னு தான் சொல்றாரு. யார் சார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அது வந்து அதிமுகங்கிறது பெரும்பாரியா நாங்க வந்து தமிழ்நாட்டில் தாங்க இயங்குறோங்கிறார் சார். ஆனா பேரே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தான் இருக்கு சார். ஆனா இந்த தேர்தல் அவர் சொல்லும் போது சொன்னது என்னன்னா தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்ல சார். இன்னொன்னு நீங்க சொல்றதுக்கு நான் இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். கர்நாடகாவில் நிக்கவே கூட வேணான்ட்டார் அவங்க கட்சியை விட்டு. நீங்க அது அந்த பெர்செப்ஷன்ல நீங்க சொல்றது நான் சாங்கா ஒத்துக்கிறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனாலும் அது ஒரு அகில இந்திய கட்சி தான். இவர்கள் வந்து தமிழ்நாடுன்னு இந்த 4 பேர்லயுமே அதிகமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறது சீமான், நாம் தமிழர். அதனால் அந்த வகையில திமுகவுக்கும் அவரு இந்த 35 மாசத்துல நடந்த தவறுகள் எல்லாம் ஹைலைட் பண்றாரு. என்னென்னது பண்ணாங்க, என்ன பண்ணலாம். அவர்கள் ஓட்டு அதிகமாக வாங்க மேற்கு மண்டலத்தில் திமுகவினுடைய டிஃபரன்ஸ் ஏடிஎம்கேக்கு மேல குறையும். இப்ப நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால இந்த 3.5 வருஷத்தை மட்டுமே மக்கள் பார்ப்பாங்களா? 10 ஆண்டுகளை பற்றி அவர் பேசுவாரா? அந்த விஷயங்களும் கவனிக்கப்படுமா? ஒவ்வொருத்தரும் இப்ப சகோதரர் கூட கேட்டாரு, எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு தான் பாக்குறோம். நியாயம் தான் சார், அவர் தப்பு இல்லை, அவர் சொன்னது தவறே கிடையாது. எதை விலை ஏறிச்சு, நேற்று என்ன விலைக்கு வாங்கினா இன்னைக்கு என்ன விலைக்கு நான் வாங்குறேன், நாளைக்கு என்ன விலைக்கு நான் வாங்க அப்படி இருக்கும். நான் எப்படி பாதிக்க தனிப்பட்ட பிரச்சனைகள் தான் மக்கள் பார்க்க. அதுதான் அந்த வகையில் பார்த்தால் உங்களுக்கு அங்க அதிமுக கணிசமான வாக்குகள் வாங்கும். இவரு எவ்வளவு ஓட்ட பிரிக்கிறாருங்கிறத திரு சீமான் நாம் தமிழர் அப்படிங்கறத பொறுத்து தான் டிஃபரன்ஸ். அது ஏன் நாம் தமிழருக்கு நான் அதை பொறுத்து கேட்டேன். இந்த கேள்வியோட நான் அவர்கிட்ட போறேன். நாம் தமிழர் தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சின்னு பாஜகவை சொல்றாங்க, லார்ஜர் இஷ்யூவை பேசுறாங்க. அப்ப பிஜேபிக்கான எதிர்ப்பு வாக்குகள் அல்லது எதிர்ப்பு அப்படிங்கறதே அவர் அழுத்தமா சொல்ல வேண்டிய இடம் இருக்குதா, சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தோம் சார். அவங்க பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு சொன்னா ஒரு சென்ஸ்ல கரெக்ட். ஏன்னா அவங்க கன்ஃபைனிங் டு தமிழ்நாடு, அது கரெக்ட் தான் சார். ஆனால் அந்த தமிழ்நாடை பத்தி தொடர்ந்து அதிமுக பேசுறதை விட திமுக அதிகமா பேசுது. அவங்க ஒவ்வொரு 10 கோரிக்கைகள் தேவையில்லை. இப்பத்துல ஹைகோர்ட் எங்கேயே கொண்டு வரணும், அது மாதிரி இருக்கு, அது வேண்டாம். ஆனால் இவர்கள் தப்பு செய்தது அதிமுக இல்ல. 35 மாச காலத்துல இது இந்த ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. அதனால அதுக்கு எதிரான அதுதான் 1000 ரூபாய் கொடுத்தா அவன் ஓட்டு போடுவான்னு சொல்ற திமுகவினுடைய தவறுகளால ஓட்டு போறதுங்கிறத ஏத்துக்கணும் இல்லையா? சரி, பேசலாம். அதே கேட்போம் நம்ம திரு